இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம். உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. மோசேயின் மூலமாய் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். போகிற வழியிலே செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. பின்பாகவோ பார்வோனுடைய சேனைகள், குதிரை வீரர்கள், யுத்த வீரர்கள் அவருக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். வனாந்திரத்தில் எங்களை சாகும்படி எங்களை கொண்டு வந்தது என்ன? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை கொண்டு வந்தீர்? அங்கே எங்களை விட்டுவிடும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. ஜனங்கள் அந்த நடுவாக வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து மறுகரையை அடைகிறார்கள். அப்படியே எகிப்திய ஜனங்களும் சேனைகள், குதிரை வீரர்களும் பின்பாக கடந்து வருகிறாங்க. அப்ப வருகிற வழியிலேயே ஆண்டவர் அந்த தண்ணி, அந்த ஆழி அவர்களை அப்படியே மூடி போட்டது. வேதத்துல சொன்ன பிரகாரமாக அவர்களை காணாதபடிக்கு இல்பொருள் ஆனார்கள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் நம்மளுடைய சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல. அவர்களுக்கு யாராவது உங்களுக்கு எதிராளியாய் இருந்தால் அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ஆவிகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய, அதையும் நம்ம கட்டி அழிக்கும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார், உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். எப்படி மோசே அந்த கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் பிளந்ததோ அதே போல நீங்கள் சத்துருடைய கிரியைகளை எல்லாம் நீங்கள் கட்டி அழிக்கும்படியான அதிகாரத்தை நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். 10வது வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தைரியமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு இல்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.